வணக்கம். உங்களோடு பேசிக் கொண்டிருப்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரூஸ். சிவகாமியின் சபதத்துல நம்ம ஏற்கனவே 5 அத்தியாயங்கள் பார்த்தாச்சு இல்லையா? ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு கதை. இப்ப நம்ம பார்க்க போறது 6வது அத்தியாயம். அதாவது சிவகாமியின் சபதத்துல நம்ம இப்ப பார்க்க போற அத்தியாயத்தோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மர்ம கயிறு அப்படிங்கிறது தாங்க. பாகம் என்ன? பரஞ்சோதி யாத்திரை. பரஞ்சோதி யாத்திரைக்குள்ள நம்ம பார்க்க போறது இந்த மர்ம கயிறு அப்படின்ற அத்தியாயம். வாங்க கல்கி இதை எப்படி சுவாரஸ்யமா சொல்ல போறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா பரஞ்சோதியை பத்தின முழு தகவல்களையும் நம்ம தெரிஞ்சுட்டாச்சு முந்தின அத்தியாயத்துல இல்லையா? அதாவது அவன் யாரு, அவனுடைய முன்னோர்கள் யாரு, என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, மாமா யாரு, மாமா பொண்ணு யாரு, எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. இப்ப பரஞ்சோதி எங்க இருக்கிறான் அப்படின்னு சொன்னா, ஒரு அறைக்குள்ள பூட்டி வச்சுட்டு போயிட்டாங்க இல்லையா? அங்கே ஒரு கோரப்பாயில படுத்து யோசிச்சுட்டே இருக்கிறான். அவன் எப்படி நம்ம இருக்கிறத நம்முடைய தாய் தெரிஞ்சுக்கிட்டான்னா எவ்வளவு வருத்தப்படுவான் அப்படின்னு நினைச்சு பாக்குறான். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா உமையாள் இதை தெரிஞ்சுட்டா அவன் எவ்வளவு வருத்தப்படுவான் அப்படின்னு பாக்குறான். அவனுக்கே ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, அந்த வேலை நம்ம எப்படி எரிஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க மாமா தான் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, காஞ்சி மாநகருக்குள்ள போன உடனே நீ இந்த வேலை எரிஞ்சிடணும், ஒழுங்கா படிக்கணும்னு சொல்லியிருந்தாருல்ல. அதனாலதான் காஞ்சிக்குள்ள வந்த உடனே அந்த வேலை எரிஞ்சாப்புல. தெரியாம யானை குறுக்க வந்துருச்சுங்க. யானை மேல இந்த வேல் பட்டுருச்சு. இதுதான் நடந்தது. ஆனா பாத்தீங்கன்னா இப்ப பரஞ்சோதி பெரிய வீரனா எல்லாருக்கும் தெரியறான் இல்லையா? அதை நினைச்சு அவன் சிரிச்சிட்டு இருக்கிறான். இதெல்லாம் போய் சொன்னா நம்ம வீட்டுல உள்ளவங்க முதல்ல நம்புவாங்களா அப்படின்னு யோசிக்கிறான். ஏன் நானே மத்தியானம் இதை யாராவது என்கிட்ட சொல்லி இருந்தா நம்புவேனா அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிறானா. அவனுக்கு சிரிப்பு சிரிப்பா வருது. அது மட்டும் இல்லைங்க, புத்த துறவி சொன்னாரு பாருங்க, இன்னைக்கு ராத்திரி உனக்கு ஒரு கஷ்டம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அது நிஜமாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒருவேளை இந்த புத்த துறவி முக்கால் உணர்ந்த முனிவராய் இருப்பாரோ அப்படின்னு நினைக்கிறான். அதுக்கு மேலேயும் ஒரு சம்பவத்தை நினைக்கிறான். அது அவனுக்கு சிரிப்பை வரவழைக்குதுங்க. அப்படி என்ன சம்பவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காஞ்சி நகருக்கு வந்தா இல்லையா, யாரு நம்ம பரஞ்சோதி வந்தா இல்லையா, அப்ப அவன் கையில மூட்டையும் அதுக்குள்ள இந்த வேலும் இருந்தது. இதையெல்லாம் ஒரு மரத்தடியில வச்சுட்டு அப்படியே படுத்திருக்கிறாப்ல. கொஞ்ச நேரத்துல ஒரு புத்த சன்னியாசி வர்ற மாதிரி அவனுக்கு தோணுது. வீட்டுல என்ன சொல்லி விட்டு இருந்தாங்க அப்படின்னா, புத்தர்களையோ சமணர்களையோ நீ பார்த்துட்டா ஓடிடணும், அங்க இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதனால புத்த பிக்ஷுவ ரொம்ப தூரத்துல பார்த்த உடனேயே தூங்குற மாதிரி பாசாங்கு பண்ணிட்டு இருக்கிறான். யாரு? பரஞ்சோதி. இப்போ பக்கத்துல யாரோ உத்து பாக்குற மாதிரி அவனுக்கு தோணுதுங்க. மெதுவா கண்ணை திறந்து பாக்குறான். நம்ம பரஞ்சோதி பெரிய வீரர்னா கூட அவன் அந்த நேரத்துல பார்த்த காட்சி பாருங்க, அவனை அப்படி நடுங்க பண்ணிருச்சுங்க. ஏன்னா உத்து பார்த்துட்டு இருந்தது புத்த சன்னியாசி. அது மட்டும் இல்ல, இன்னும் பயங்கரமான ஒரு காட்சி பரஞ்சோதிக்கு காத்திருந்தது. என்ன அப்படின்னு சொன்னா, அந்த புத்த சன்னியாசி தன்னுடைய கையில ஒரு பாம்பை தலைகீழா புடிச்சிட்டு இருந்தாரு. ஏற்கனவே புத்த சன்னியாசி நான் முதல் அத்தியாயத்திலே சொல்லியிருக்கேன் அவர் எப்படி இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்ல, அவர்கிட்ட இப்போ பாம்பு இருக்கு. பரஞ்சோதிக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கோங்க. அதுவும் 5 அடி நீளமான பாம்புங்க. ஆனா இதுல ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அது உயிர் இல்லாத பாம்பு. அதோட உடம்புல ரத்தம் வந்துட்டே இருக்கு. இப்ப பரஞ்சோதி பரபரப்போடு எழுப்பி கேட்கிறான், சுவாமிகளே அதை தூர போடுங்க, செத்த பாம்பு ஏன் கையில புடிச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு கத்துறான். பிள்ளாய், இந்த காட்டுல நீ இப்படி தனியா தூங்கலாமா? கொஞ்ச நேரத்துல இந்த நாகசர்ப்பம் உன்னை தீண்டி இருக்குமே. நான் வரலன்னா இப்போ உன் உயிரே இருக்காதே. நல்ல வேளை நீ பிழைச்சிட்ட அப்படின்றாரு. அப்படியே சொல்லிட்டு அந்த பாம்பு என்ன பண்றாரு, தூர எறியறாரு. அந்த நேரத்திலயும் பரஞ்சோதிக்கு சிரிப்பு வருதுங்க. அதை அடக்கிட்டு, அப்படி அடிகளே, என்னுடைய தாய்க்கு நான் ஒரே பிள்ளைதான், ரொம்ப செல்ல பிள்ளை. நீங்க என்ன காப்பாத்துனது தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்னுடைய தாய் ரொம்ப சந்தோஷப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மூட்டையையும் அந்த வேலையும் பத்திரமா எடுத்துட்டு உடனே கேக்குறான் அவர்கிட்ட, தங்கள் திருநாமம் என்னவோ அப்படின்னு கேக்குறான். எங்க அம்மாட்ட சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே புத்த பிக்ஷு சொல்றாரு, நாகநந்தி என்பார்கள். நீ எவ்விடத்திற்கு செல்கிறாய் தம்பி அப்படின்னு சொல்லி பயங்கரமா கேக்குறாரு. இப்ப பரஞ்சோதி சொல்றான், நான் காஞ்சிக்கு போறேன் அப்படின்னு சொல்றான். நானும் அங்கதான் போறேன், வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூடவே நடக்க ஆரம்பிக்கிறாரு. தொடர்ந்து நாகநந்தி குரலே வருது எனக்கு பாருங்க. சரி வாங்க, அடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இவங்க 2 பேரும் காஞ்சி மாநகருக்குள்ள போய் நடந்ததெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இது எல்லாமே பரஞ்சோதிக்கு ஞாபகம் வருதுங்க. அந்த புத்த பிக்ஷுக்கு நாகநந்திங்கிறது எவ்வளவு பொருத்தமான பேரு. அவரோட முகத்தை பார்த்தாலே நாகப்பாம்போட முகம் தான் ஞாபகத்துக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு பரஞ்சோதி நினைச்சிட்டு இருக்கிறான். சரி, கஷ்டம் வரும்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை சொன்னாருல, புத்த பகவானுடைய அருளால் உன்னுடைய கஷ்டம் நீங்கும் அப்படின்னு சொன்னாருல. அப்போ புத்த பகவான் காப்பாத்துவாரோ அப்படின்னு சொல்லிட்டு பரஞ்சோதி நினைச்சிட்டு இருக்கிறான். உண்மையிலே பாத்தீங்கன்னா பரஞ்சோதி அவனுடைய நிலைமையை குறிச்சு கவலைப்படவே இல்லைங்க. ஏதோ தவறுதலா அங்க கொண்டு அடைச்சு வச்சிருக்காங்க, நாளைக்கு விசாரிச்சுட்டு வெளியே விட போறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு ரொம்ப சர்வசாதாரணமா இருக்கிறான். அவனுக்கு தூங்கணும் போல இருக்கு, ஆனா தூக்கம் வரல. ஏன்னா
ரொம்ப பசிக்குதுங்க. எவ்வளவு சோர்வா இருக்கும் பாருங்க. ரொம்ப நேரமா ஒண்ணுமே சாப்பிடல. எப்படி தூக்கம் வரும் அவனுக்கு? காஞ்சி மாநகருக்குள்ள வரும்போது எதிர்த்தாப்புல திகம்பர முனிவர் ஒருத்தர் வந்தார்ல, அவருடைய முகராசி தான் இன்னைக்கு நம்ம பட்னி இருக்கிறது அப்படின்னு நினைச்சுக்கிறான். அந்த நேரத்துல அறையில ஏதோ மாற்றம் நிகழ்ற மாதிரி அவனுக்கு தோணுது. என்ன அப்படின்னா, ஒரு சின்ன துவாரத்து வழியா வெளிச்சம் வருது. முதல்ல கொஞ்சம் தான் வெளிச்சம் வருது. அப்புறம் போக போக பாத்தீங்கன்னா வெளிச்சம் பெருசாயிட்டே இருக்கு. இவனுக்கு என்னடா நடக்குது இங்க? ஒரே மாயாஜாலமா இருக்கு. காஞ்சி மாநகரமா? இல்லனா மாயாஜாலங்கள் நிறைந்த நகரமா? மகேந்திர சக்கரவர்த்தி ஆளக்கூடிய இந்த காஞ்சி மாநகரத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கிறான். அதாவது மாயாஜால நகரமா இருக்கிறதே இந்த காஞ்சி மாநகரம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறான். அந்த நேரத்துல மேல ஒரு பாம்பு நெளியிற மாதிரி இருக்கு. ஐயோ பாம்பு அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள பார்த்தா அது ஒரு கயிறு. புத்த பிக்ஷு கிட்ட ஒரு பாம்பை பார்த்தாலும் தான் பார்த்தோம், கயிறை பார்த்தா கூட பாம்பு மாதிரி தெரியுதே அப்படின்னு நினைச்சுக்கிறான். எல்லாம் சரிதான். ஏன் இந்த ஓட்ட வழியா கயிறு வருது? கயிறு கீழே வருதுன்னா என்ன அர்த்தம்? நம்மளை யாராவது காப்பாத்த போறாங்களா? காப்பாத்துறதுக்கு தானே கயிறு மேல இருந்து வரணும் அப்படின்னு நினைச்சிட்டு பாத்துட்டு இருக்கிறான். நம்ம மேல இவ்வளவு கரிசனம் உள்ள ஆள் இருக்காங்களா? யாரா இருக்கும்? அவங்களுக்கு எப்படி தெரியும் நான் இங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நினைக்கிறதுக்குள்ள கயிறு கீழே வந்துருச்சு. அதுக்கப்புறமா கயிறு அப்படி இப்படியும் அசைய தொடங்குதுங்க. பரஞ்சோதிக்கு புரிஞ்சு போச்சு. மேல இருக்கிறவங்க என்ன சொல்ல வராங்க? இவனை மேல ஏறி வர சொல்றாங்க. இது பரஞ்சோதிக்கு புரிஞ்சு போச்சு. மேல ஏறலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு குழப்பம் இருந்தாலும், யார் நம்மளை காப்பாத்த போறாங்க, அவங்கள பாக்கணுமே அப்படிங்கிற ஒரு ஆசையும் வருது. அதை மீறி பசி வயித்த கிள்ளுதுங்க. என்ன செய்வான் பாவம் புள்ள? உடனே பாக்குறான், அந்த கயிறு மேல ஏற தொடங்குறான். இந்த அத்தியாயம் இத்தோட நிறைவு பெறுதுங்க. பாருங்க, ஒவ்வொரு அத்தியாயத்துக்கு முடிவுலையும் அடுத்த அத்தியாயத்துல கல்கி என்ன சொல்ல போறாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஆவலா எதிர்பார்க்கிற மாதிரி முடிப்பாருங்க. பாருங்களேன், ஏறி வெளியே போயிட்டான் அப்படின்னு சொல்லாம ஏற தயாரானான் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாரு. ஏறுவானா, மேல போவானா, அங்க யாரு நிப்பாங்க, இப்படி எல்லாத்தையும் எதிர்பார்க்க வைக்கிறாரா? அதுதாங்க கல்கி. சரி, மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரூஸ். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் தமிழோசை FM. இதேட்டு திக்கும் எதிரொலிக்கட்டும்.